போலீஸ் பாக்யா வீட்டுக்கு வர்றாங்க. ஈஸ்வரியும் கோபியும் என்னென்னமோ பேசி சமாளிக்கிறாங்க போலீஸ. போலீஸ் கேக்குறாங்க இனியா கிட்ட, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமாமா அப்படின்னு கேக்குறாங்க. இனியா ரொம்ப யோசிச்சு சொல்றாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணதே நான் தான் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அதிர்ச்சியாறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அதிர்ச்சியாறாங்க. இனியா நடந்ததெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. உண்மை மாப்பிள்ளை வீடுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க கேக்குறாங்க கோபி கிட்ட, யாரையோ விரும்பின பொண்ண எங்க பையன் தலையில கட்டி வைக்க பாக்குறீங்களா அப்படின்னு கோபி கிட்ட கேக்குறாங்க. கோபியும் ஈஸ்வரியும் மழுப்ப பாக்குறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களால ஒத்துக்க முடியல. அவங்க 2 பேர் கூடயும் சண்டை போட்டுட்டு அந்த வீட்டை விட்டே போறாங்க. போலீஸ் அட்வைஸ் பண்றாங்க ஈஸ்வரிக்கும் கோபிக்கும். போலீஸ் சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட, பொண்ண நாங்க போன அப்புறம் திட்டாதீங்க, அதுவும் ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இந்த பொண்ணு பண்ணினது ரொம்ப தைரியமான விஷயம். வெல்டன்மா இனியா, தேங்க்யூ மேம் சொல்லிட்டு போலீஸ் போயிடுறாங்க. ஈஸ்வரி போலீஸ் போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு இனியா கிட்ட சொல்றாங்க, இப்ப வந்தவங்க நம்ம சொந்தக்காரங்க, ஊரு முழுக்க உன்னோட லட்சணத்தை சொல்ல போறாங்க. நீ காதலிச்ச கதை, நீ கல்யாணத்தை நிறுத்தின கதை எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஊரு முழுக்க. எதுக்கு இனியா எங்களை அசிங்கப்படுத்துற? கோபி கேக்குறாரு, என்ன இனியா பண்ற இடியட் மாதிரி? அப்ப இனியா சொல்றாங்க, இப்பதான் போலீஸ்காரங்க சொல்லிட்டு போறாங்கல்ல என்ன திட்டக்கூடாதுன்னு, அங்க போனதுக்கு அப்புறம் திட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, இப்படி எல்லாம் பண்ண சொல்லி உனக்கு யாரு சொல்லி கொடுத்தது இனியா? உங்க அம்மா தானே? ஆகியா, பெத்த பொண்ணு வாழ்க்கையே குழி தோண்டி புதைக்கிற வேலைய நீ செஞ்சிருக்க பாக்கியா. இனியா சொல்றாங்க, பாட்டி இந்த விஷயத்துக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பாட்டி, இந்த கல்யாணம் எதுவும் வேண்டான்னு நான் உங்ககிட்ட பல ட்ரிப் சொல்லி பார்த்துட்டேன், நீங்க கேட்கவே இல்லை, அதனாலதான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னு இனியா சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, நமக்கு எதிரா எல்லாரும் நிக்கிறாங்க, நீங்க நினைச்சதெல்லாம் எல்லாரும் சாதிச்சிட்டீங்கல்ல. ஈஸ்வரியும் கோபியும் கோவத்தோட போறாங்க. சொல்லிட்டு பாக்யா குடும்பத்துல உள்ள எல்லார்கிட்டையும் பேசிட்டு ஹோட்டலுக்கு போறாங்க. சோகத்தோட பாக்யா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப செல்வி சொல்றாங்க, நான் வேணா காப்பி போட்டு எடுத்துட்டு வரவாக்கா? அதுக்கு பாக்யா சொல்றாங்க, வேண்டாம் செல்வி. பாக்யா நடந்ததெல்லாம் செல்வி கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட உடனே செல்வி கவலைப்படுறாங்க. செல்வி ஹோட்டல் வேலையை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அவங்க பையனுக்கு காயத்துக்கு உண்டான மாத்திரைய போட சொல்லி சொல்றாங்க செல்வி. செல்வியோட பையன் மாத்திரைய நான் போட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. கம்பல் பண்ணி போட வைக்கிறாங்க செல்வி. செல்வியோட ஹஸ்பண்ட் கிட்டையும் வாய் சண்டை போடுறாங்க செல்வி. பையன் நிலைமைய பார்த்து அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ கவலைப்படாத ஆகாசு, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு செல்வியோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க. கோபி இனியா சொன்னதையே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஈஸ்வரி கோபிக்கு ஆறுதல் சொல்றாங்க. கோபி வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க, அவங்க கிட்ட பேசணும்னு. எல்லாரும் வர்றாங்க. கோபி சொல்றாரு, ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்துட்டு போயிருக்கேன், ஆனா ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. நான் வந்துட்டு போனதுக்கு வேற வேற ஆட்கள் காரணமா இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் வரையில ஒரு சில விஷயங்களை நான் செய்யணும்னு நினைப்பேன், அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கேன். அதுக்குள்ளதான் இனியாவோட பிரச்சனை வந்துருச்சு. இனியா, டாடி உன் பிரச்சனைய பத்தி பேசலாம்ல? டாடி நீங்க பேசலாம். நான் இனியாவை பத்தி பெரிய கோட்டையே கட்டி வச்சிருந்தேன், அதுக்காண்டிதான் இந்த நிச்சயதார்த்தத்தையே நடத்தலான்னு நினைச்சிருந்தேன். ஆனா நானும் அம்மாவும் நினைச்ச மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்கவே இல்லை. நான் ஏற்பாடு பண்ணது என் குழந்தைக்காண்டிதான். ஆனா என் குழந்தை இனியா ஒரு செகண்ட் யோசிக்காம போலீஸ வர வச்சுட்டா. இனியா சொல்றாங்க, டாடி நான் போலீஸுக்கு கால் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. அதுக்கு கோபி சொல்றாரு, உன்னோட ஃபியூச்சரை சேவ் பண்றதுக்காண்டி தான் டாடி இந்த வீட்டிலே தங்கினேம்மா. ஆனா உனக்கே நான் இந்த வீட்டுல தேவையில்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல ஏன் இருக்கேன்னு நானே கேள்வி கேட்டுக்கிருக்கேன். அதனால இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போயிடலான்னு இருக்கேன். ஈஸ்வரி கேக்குறாங்க, கோபி என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, சாயங்காலமே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேம்மா, நாளை சந்திப்போம்.